ஒரு சிறு வயதில் கேட்ட ஒரு சம்பவம் எனக்கு நான் வருது. ஒரு மனுஷன் இருப்பான். ஆண்டவர் சொல்லுவார் அந்த மனுஷன்ட்ட, உன் வீட்டுக்கு எதிர்க்க அந்த முச்சந்தியில் ஒரு பெரிய பாறாங்கல் இருக்கு பத்தியா, அதை மட்டும் நீ தள்ளிடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்வார். இவர் எப்பயுமே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கேள்வி கேட்காம கீழ்ப்படுகிற மனுஷன். உடனே போய் காலையில முதல் வேலை அதை தான் செய்வார். ஆண்டவர் சொன்ன காரியம்னு அந்த பாறாங்கல்ல தள்ளி 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 பார்ப்பாரு. ஒரு இன்ச்சு கூட நகலாது. ஆனாலும் அடுத்த நாள் தள்ளுவார். அடுத்த நாள் ஒரு 1/4 மணி நேரம் அதை தள்ளி பார்ப்பாரு. அடுத்த நாள் மாத கணக்கா தள்ளி பார்த்துட்டு ஒரு நாள் டயர்டாகி சொல்லுவார், ஆண்டவரே நீங்க சொன்ன காரியத்தை நான் தள்ளி தள்ளி இந்த கல்லை தள்ளி பார்த்துட்டேன், ஆனா ஒரு இன்ச்சு கூட நகலையப்பா அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்லுவார், முதல்ல போய் கண்ணாடியில் ஒன்றை பாரு அப்படின்னு சொல்லுவார். அவர் வீட்டில் முகம் பார்க்குற கண்ணாடி தான் இருக்குது. மூஞ்சில் பவுடர் போட்டோமா தலையச்சி உணவான்னு பார்த்தாள். இனி ஆண்டவர் பெரிய கண்ணாடியில் பார்க்க சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற கடையில், ஒரு சலூன் கடையில் ஒரு பெரிய கண்ணாடி போய் பார்த்தா ஆண்டவர் சொல்கிறார், உன் உடம்ப பாரு, எப்படி மசில்லாம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகிருக்கு பாரு, 6 பேக் மாதிரி உனக்கு வந்திருக்குது பாரு, மடிப்பு மடிப்பாக இருக்குது பார்த்தியா. ஆமாம் இல்லை, ஆண்டவர் சொன்னாரா, அந்த கல்லை நகட்டுறதுக்காக நான் உனக்கு அந்த வேலையை கொடுக்கல, ஒன்று பலமுள்ளவனா மாற்றுறதுக்காக நான் அந்த வேலையை கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாராம். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம், ஐயோ கல்லு மாதிரி இந்த அம்மா இருக்குதே, கல்லு மாதிரி இந்த மனுஷன் இருக்கானே, இவனை மாத்துறதுக்கு நான் எவ்வளோ என்னை பணிஞ்சு போக விட்டுட்டேன், எவ்வளோ விட்டு கொடுத்துட்டேன், எவ்வளோ மன்னிச்சுட்டேன், ஒரு மாற்றம் இந்த கல்லுக்குள்ள வரலங்க, ஒண்ணுமே இல்லைங்க, அப்படியே இருக்காருங்க. கல்யாணம் கட்ட நாள்ல எப்படி இருந்தாரோ கல்லு மாதிரி இருந்தாரு, இன்னைக்கும் கல்லு மாதிரி குத்துக்கல்லு மாதிரி இருக்காருங்க. நானும் எவ்வளோங்க விட்டு கொடுப்பேன், எவ்வளோங்க அவர்கிட்ட அழுது பேசுவேன். அவர் சொல்லுவார், அம்மா கண்ணாடியில் போய் உன்னை பாரு, வேதங்கிற கண்ணாடியில் உன்னை பாரு, அவனை மாத்துறது அந்த கல்லை நொறுக்கிறது ஏன் வேலை, ஆனால் ஒன்றை பாரு, உன் உள்ளான சுபாவம் எவ்வளோ மாறி இருக்குன்னு பார்த்தியா. அவன் கல்லு மாதிரி இருந்ததுனால, ஐயோ என் சத்தத்தை கேட்கறக்கு ஆள் இல்லையே, ஆண்டவரே நீரே என் பலன், நீரே என் ஆறுதல், உண்மையன்று எனக்கு யாரும் இல்லப்பான்னு என்கிட்ட நீ ஒப்படைச்சல்ல. எத்தனை நேரம் நொறுங்குன அனுபவத்துல உன் உள்ளான சுபாவம் எவ்வளவு மெருகேற்றப்பட்டிருக்குல்ல, உன் உள்ளான சுபாவத்துல எவ்வளவு கிறிஸ்துவின் குணநலனை நீ பிரதிபலிக்கிறவளா மாறி இருக்கிறல்ல. வேதங்கிற கண்ணாடியில பாரு, கல்லை நவத்துறது ஏன் வேலை, அது பிரச்சனையே கிடையாதுங்க. நீ ஒன்ன பாரு, நீ அந்த கல் இருந்ததுனால நீ எவ்வளோ ஆவிக்குரிய பலமுள்ளவளா மாறி இருக்கிற. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க யாரையாவது உங்க வீட்டில் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா, ஐயோ நான் எவ்வளவு விட்டு கொடுத்துட்டேங்க, எவ்வளோ இவங்களுக்கு ஜெபிச்சுட்டேங்க, ஒரு மாற்றம் இல்லை, மாறவே மாட்டாங்க. அந்த மாறாத தன்மை எதுக்குன்னா உங்கள ஆண்டவர் பலமுள்ளவர்களாய் மாற்றுவதற்கு, உங்க சுபாவத்தை கிறிஸ்துவின் சுபாவமாய் மாற்றுவதற்கு. கல்லு பிரச்சனை இல்லை, நம்ம மாறணுங்கிறதுக்காக ஆண்டவர் கொடுத்த நபர்கள்.